மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் திருமுறைகள் என்ற பாடத்தில், அதாவது சைவ சமயம், அதாவது சைவ நெறி என்றதில் நாங்கள் 10வது ஆண்டு கூடியது. இதில் நாங்கள் திருமுறைகள் என்ற பாடத்தில் நிற்கின்றோம். அதில் நாங்கள் சுந்தரர் விவகாரம் தான் நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தது. அதனால் தொடர்ச்சியை நாங்கள் பார்ப்போம். பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியாரை பிரியன் என்று சத்தியத்தை மீறி பிறகு திருவெற்றியூரை விட்டு அகன்றார். அவர் சங்கிலியாரை திருமணம் செய்த பிற்பாடு அவர் திருவெற்றியூரை விட்டு பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து போட்டு பிரிந்து விட்டார். அந்த நிலை நடைபெறுகின்றது. ஆகவே அச்சத்தியத்தை மீறினார் சுந்தரர். ஆகவே கண் பார்வையை இழந்தார். அதனாலே அவர் கண் பார்வையை இழந்தார். இறைவன் அருளாலே அவர் கண் பார்வை போய்விட்டு, அந்நிலே திருப்பூன்கூர் பெருமானை வேண்டி பாடிய ஒரு பதியம்தான் இந்த பாடல். இங்கே பாருங்கள். அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத, அந்த நாளன் அடைக்கலம் உன் அடைக்கலம் புகுத, அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆறுயிர் அதனை வலிவினாய்க்கு உந்தன் வன்மை கண்டு அடியேன். உன்னுடைய அந்த வன்மையான செயற்பாட்டை கண்டு அடியேன். எந்தை நீ என்னை ஏமந்தமர் நலியில், எந்தையாகிய இறைவனே, ஆகவே நீ என்னை எமந்தமர் நலியின் இவன் மற்று என் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன். அந்த சிந்தனை செயலாலே நான் வந்து அடைந்தேன். செழும்பொழில் திருப்பூன்கூர் உள்ளானே என்று சொல்லுகிறார். இங்கே பார், அந்த நாளன் ஒரு அந்தனை சிறுவன், மார்க்கண்டேய முனிவருடைய மகன். மார்க்கண்டேயர் என்ற முனிவர் காலத்தில் மார்க்கண்டேய முனிவராக இருந்தவர். அவர் தந்தையாரோடு இருக்கின்ற போது தாய் தந்தையருக்கு ஒரே ஒரு மகன். அவர்கள் அதாவது இறைவனை குறித்து தவம் செய்து தான் மார்க்கண்டேயர் பிறந்தார். அப்படி தவம் செய்கின்ற போது இறைவன் கேட்டார், உனக்கு 16 வயது இளைஞன், நல்ல ஒழுக்கம் உள்ள, அதாவது நல்ல கல்வியுடைய இறைவன் வேணுமா, இல்லை 100 வயதுடைய உதாரியான ஒருத்தன் வேணுமா என்று கேட்டார். இவர் 16 வயதுண்டான பருவாயில் நல்லவனாக வர வேணும். ஆகவே இவருக்கு இவர் பிறந்தார். யார்? மார்க்கண்டேயர். 16 வயது நிரம்பியோடனே தாயும் தந்தையும் அழுகிறார், மகன் வந்து போகிறானே என்று. இதனை கண்ட மார்க்கை, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டு அவர் உடனே இறைவனை குறித்து அவர் தியானத்திலே அமர்ந்தார். அப்போ இறைவனை குறித்து அவர் தியானம் செய்கிற போது அந்த நேரம் வேற யமன் வருகிறார். யமன் வருகிற போது உடனே அந்த சிவலிங்கத்திலே இருந்து இறைவன் தோன்றி அந்த காலனை காலால் உதைத்த அந்த செயற்பாடு நடைபெறுகிறது. உதைத்து அந்த மார்க்கண்டேயருடைய ஆயுளை காப்பாற்றினார் என்று வரலாறு. அதனைத்தான் இவர் சொல்லுகிறார். அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுந்த அவனை காப்பது காரணமாக என்று அதுதான் சொல்லுகிறார். வந்த காலந்தன் ஆறுயிர் அதனை வல்வினாய் நாய்க்கு, அப்படி அந்த காலனை உதைத்து அவனுடைய உயிரை காப்பாற்றினவை. உன் தன் வன்மை கண்டு, உன்னுடைய அந்த வன்மையான செயல்பாட்டை கண்டு அடியேன். எந்தை நீ என்னை எமந்தமன் நலியின், நீயும் எனக்கு அவ்வாறு காப்பாற்றுவாய் என்று நினைத்துத்தான், அவ்வாறு என்னை நீ காப்பாற்றுவாய் என்று நினைத்துத்தான் நலியின் இவன் மற்ற என் அடியன் என விளக்கும். என்ன, அப்படி காப்பாற்றுவாய் இந்த அடியான் என்று என்னை நினைப்பாய் என்று தான் இவ்வாறு செய்தேன். சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன். அந்த சிந்தையினால் தான் உன்னுடைய திருவடியை நான் அடைந்து போற்றுகின்றேன். நீ இப்பொழுது என்னை கைவிட்டு விட்டாயே என்ற வகையிலே இவர் பாடுகிறார். செழும்பொழில் திருப்பூன்கூர் உள்ளானேன், செழுமையான அந்த திருப்பூன்கூரில் உள்ள இறைவனே, என்னை இவ்வாறு கைவிட்டு விட்டாயே என்று அவர் அந்த பாடுகின்றார். என்னென்றா, செழிப்பான சோலைகள் சூழ்ந்த திருப்பூன்கூரிலே எழுந்தறிக்கும் பெருமானே, உன்னை அடைக்கலமாக அடைந்த மார்க்கண்டேயன் என்னும் அந்தன்னை காப்பதற்காக, சரியோ, அவனது உயிரை எடுக்க வந்து யமனுடைய உயிரியை எடுத்த உன்னுடைய அந்த பெருந்தன்மை வாய்ந்த குணத்தினை கண்டு
அதாவது யமன் வந்தபோது அந்த யமனுடைய உயிரியை எடுத்த அந்த பெருந்தன்மை வாய்ந்த அந்த தன்மையை கண்டு, என் தந்தையாகிய நீ யமதூதர்கள் வந்து என்னை வருத்துகின்ற வேளையிலே, யமதூதர்கள் வந்து என்னை வருத்துகின்ற வேளையில் நீயும் என்னை காப்பாய் என்று நினைத்துதான். யமதூதர்கள் வந்து என்னை வருத்துகின்ற வேளையில் இவன் என் அடியவன் என்று தடுப்பாய் என்ற நம்பிக்கை உனக்கு அடிமையாக உன் திருவடியை அடைந்தேன் என்று அவர் அந்த கதையை சொல்கிறார். நீ அன்றைக்கு மார்க்கண்டேயரை காப்பாற்றின மாதிரி நீயும் என்னை காப்பாற்றுவாய் என்று நினைத்துதான் உன்னுடைய அடியை அடைந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். சத்தியத்தை மீறினாய் 2 கண்ணை இழந்த சுந்தர் திருவகம்பத்திலே இடக்கண்ணை பெற்றார். திருவகம்பத்திலே அவர் இடக்கண்ணை பெற்று திருந்துருத்தியிலே உடற்பிணை நீங்கி திருவாரூர் வந்தடைந்தார். திருவாரூர் மூலட்டானேஸ்வரை வணங்கி மற்ற கண்ணை தாரியில் என்று இறந்து வேண்டி விளக்கண்ணையும் மீளப் பெற்றார். இப்பொழுது அவர் பாடிய பாடல், அந்த விளக்கண்ணை பெற்றவை பாடிய பாடல் தான் அடுத்ததாக வருகிறது. திருவாரூர் என்ற தலத்திலே செந்துருத்தி என்ற பண்ணோடு பாடுகிறார். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி. ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாளாங்கிருப்பீர் திருவாரூர் வாழ்ந்து போனீரே. மீளா அடிமை உமக்கு என்றென்றும் அடிமையாக இருக்கிறார். மீளா அடிமை உமக்கே ஆளாய், உமக்கே எல்லா தொண்டுகளையும் செய்து கொண்டு இருக்கிறேன். பிறரை வேண்டாதே, பிறரை பற்றி நான் சிந்திப்பதில்லை. மூளாத்தீ போல் உள்ளே கரன்று முகத்தால் மிகவாடே. மூளாத்தீ போல் அப்படியே தீ பற்றுகின்ற தீ அப்படியே மூண்டு அப்படி எரிகிற மாதிரி. மூளாத்தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் அப்படிப்பட்ட தீ வருத்தங்கள் முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள், அப்படிப்பட்ட அடியார்கள் தங்களுடைய குறைகளை எல்லாவற்றையும் சொல்லுகின்ற போது சொன்னக்கால் வாளாங்கிருப்பீர், அதை கேட்டும் கேளாமல் இருப்பீரா, கேட்டும் கேளாது இருப்பீரா. திருவாரூர் வாழ்ந்து அவர் திருவாரூரில் இருக்கிறவர், நீ நன்றாக வாழ்வீர் என்று சென்றவாறு அவர் பாடுகின்றார். திருவாரூரில் வீட்டிருப்பவரே, பிறர் எவரையும் நாடாது உமக்கே நிறந்த அடிமை போன்று ஆட்பட்டிருக்கும் அடியவர்கள், பிறர் எவரையும் நாடாது உமக்கே அடிமை போன்று வாழ்ந்திருக்கின்ற அடியவர்கள் மூண்டு எரியாத நெருப்பு போல வெளிப்பட காட்டார் என உள்ளே மனம் வருதி மிக முகம்பாடி தங்கள் துன்பத்தை எடுத்துரைக்கும் போது, அப்படி தங்களுடைய துன்பங்களை அடியவர்கள் எடுத்துரைக்கின்ற போது அதற்கு பரிகாரமாக ஏதும் செய்யாது இருப்பவரே, நீர் நல்லா வாழ்ந்து போவீராக, நீர் நல்லா வாழ்வீராக என்றது மாதிரி பாடுகின்றார். என பின்னர் வினாக்களுக்கு விடைவாகும். சுந்தரர் கண் பார்வை இழந்தமைக்கான காரணம், அவர் சங்கிலியாரை திருமணம் செய்கிற போது நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். அந்த திருமணத்தை செய்தார். அதனால் அவர் பிறகு அவருக்கு திருவாரூர் நினைப்பு வந்தவுடனே அவர் அந்த இடத்தை விட்டு அவர் அகலுகின்றார். அப்படி அந்த இடத்தை விட்டு அகலுகின்ற போது அவருக்கு அவ்வாறு கண் இல்லாமல் போய்விட்டார். அந்தநாளன் என்ற தேவாரம் இத்தலத்தின் மீது பாடப்படும். அங்கே அந்தநாளன் என்ற திருப்பங்கூர் என்ற தலத்திலே பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தேவாரத்தில் இடம்பெறும் புராணக்கதை, அங்கே ஒரு புராணக்கதை மார்க்கண்டேயருடைய கதை இருக்கிறது. சுந்தரர் தமது கண்பார்வை மீள பெற்றுக்கொண்ட தலங்களை குறிப்பிடும். அதான் அங்கே கண்பார்வை இடக்கண்ணை ஒரு தலத்திலே பெறுகிறார், விளக்கண்ணை ஒரு தலத்திலே பெறுகின்றார். மீளா அடிமை என்ற தேவாரத்திலே அடியவர்கள் படும் துன்பம் அடியவர்கள் படுகின்ற துன்பம், அதாவது நெருப்பு போல மூளாத நெருப்பு அப்படியே மூண்டு எரிவது போல என்று சொல்லுகிறார் என்று எடுத்துரைக்கின்றார். இங்கே பாருங்கள், திருவாரூர் மூலத்தான மற்ற கண்ணை தாரி என்று விளக்கண்ணை பெற்ற இடம் திருவாரூர் என்ற இடத்துல இடக்கண்ணை அவர்
சொலிப்பான சோலைகள் வந்து திருப்பன்கூரில் எழுந்திருக்கிறவனே என்று சொல்லி அந்த இடத்துல திருப்பன்கூரில் அந்த இடக்கண்ணை பெறுகின்றார். அதில் பாடி பிறகு வந்து என்ன சத்தியத்தை மீறியராய் 2 கண்ணை இழந்துட்டு திருவேகம் மச்சத்திலே இருந்து திருவேகம மச்சத்திலே இருந்து இடக்கண்ணை பெற்றார். பிறகு திருவாரூரிலே மற்ற கண்ணையும் தரும்படி அங்கே திருவாரூரிலே 2 விளக்கண்ணையும் பெறுகின்றார். இவ்வாறு அவருடைய அந்த கண் பெற்ற வரலாறு இங்கே வருகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது மாணிக்கவாசகருடைய திருவாசகம். மாணிக்கவாசகர் திருவாசகம், அதாவது சமயக்குருவில் இறுதியாக சொல்லப்படுகிறவர் மாணிக்கவாசகர். முதல் 3 பேரும் தேவாரங்கள் பாடியவர்கள். இவர் திருவாசகம். சீர்காழி என்ற தோணிபுரத்தில் எழுந்தருளி செய்யப்பட்டது. இறைவனை சிக்கனம் பற்றி பிடித்தமைய கூறும் பாடல்கள் பக்தியினை கொண்டு அமைந்ததாலே இது பிடித்த 10 என்று சொல்லப்படுகிறது. பிடித்த 10 என்ற பகுதியிலே வருகின்ற பகுதி சீர்காழி. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வார் இனியே என்று சொல்லுகிறார். அப்போ இதற்கு பாருங்கள், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால. தாயானது தன்னுடைய பாலை சுரந்து அப்படியே ஊட்டுகின்ற தாயினும் தாயினுடைய அந்த அன்பிலும் காட்டி தாய் அன்பிலும் போல பைந்தினி பாவியருடைய ஊனினை உருக்கி உள்ளலை வெறிக்கு உழைப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறந்த செல்வமே சிவபெருமானே. அதில் அந்த தாயினும் சாலே என்று அதைவிட சிறந்த அன்பு மிக்கவனாக என்றதுதான் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. ஊனன்றது உடம், அதாவது நம்மை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பில் ஆனந்தம் தேனினை சொரிந்து புறம்புறந்த செல்வமே. அப்படிப்பட்ட சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கனப்படி அப்படி சிக்கனம் பிடித்து கொண்டேன். எங்கு எழுந்தருவது நீ எங்கு எழுந்துள்ள போகிறாய், உன்னையே பற்றி கொண்டு விட்டேன் என்று குழந்தையினுடைய பசியை நினைத்து குழந்தை கேட்பதற்கு முன்னே தானாகவே பால் ஊட்டுகின்ற தாயை விட மிக இறங்கி, குழந்தை கேட்கறதுக்கு முன்னே தாய் இறங்கி பால் ஊட்டுவாள். அப்படிப்பட்ட தாயை விட மிகவும் இறங்கி பாவியாக என்னுடைய உடம்பை உருக்கச் செய்து உள்ளே ஞானமாகிய ஒளியை பெருகச் செய்து அழிவற்ற பேரின்பமாகிய தேனினை சொரிந்து என் பின்னே தொடர்ந்து திரிந்த செல்வமே, எனக்கு பின்னே திரிந்த செல்வமே சிவபெருமான். நான் உன்னை தொடர்ந்து பற்றி கொண்டேன், நானும் உன்னை பற்றி கொண்டேன். நீ என்னை விட்டு நீ எங்கே செல்வாய், என்னை விட்டு நீ விலக முடியாது என்ற வகையில் அவருடைய அன்பின் மிகத்தம் மீதியாக காட்டப்படுகிறது. அடுத்த பாட்டை பார்ப்போம். இத்தில்லையிலே பாடப்பட்டது. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை, தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்குலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றி நான் என்னை தந்து கொண்டேன், நீ உன்னை தந்தாய். சங்கரா ஆர்குலோ சதுரர், இதை விட வேறு என்ன? அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றி, அந்தமே இல்லாத ஆனந்தத்தை நான் பெற்றுவிட்டேன். யாது நீ பெற்றதென்பால், நீ என்னத்தை பெற்றாய். சிந்தியே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே, திருப்பெருந்துறையில் இருக்கின்ற இறைவனே, என்னுடைய சிந்தையிலே கோயில் கொண்டு இருக்கின்ற அந்த இறைவனாகிய நீ திருப்பெருந்துறையிலே கோயில் கொண்டிருக்கிறாய். எந்தியே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இளன் ஒரு கைமாறு, இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன், நீ என்னோடையே இருக்கிறாய், நான் இதற்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றவாறு பாடுகின்றார். என் மனத்தையே கோயிலாக கொண்ட எம்பெருமானே, மனத்தை கோயிலாக கொண்ட எம்பெருமான், என்னுடைய மனம்தான் உனது கோயில். பூசலன் நாயனார் மனத்தில் தான் கோயில் கட்டினவர். அதே மாதிரி தான் மாணிக்கவாசகர். என் மனத்தையே கோயிலாக கொண்ட எம்பெருமானை திருப்பெருந்துறை எழுந்திருக்குள்ள இறைவனே எந்தையே ஈசனே, திருப்பெருந்துறையில் இருக்கின்ற இறைவனே எந்தனே ஈசியே. என் உடலையே இடமாக கொண்டவே, என்னுடைய உடல் தான் உனக்கு இடமாக கொண்டது. உன்னை எனக்கு தந்தாய், அதற்கு பதிலாக நான் உன்னுடையவனாகி கொண்டேன்.
நான் முடியனாய் கொண்டேன். இந்த கொள்ளுதல் கொடுத்தல் யார் கட்டிக்காரன்? நானே. நான் எல்லையில்லா இன்பம் எய்த பெற்று, நான் எல்லையில்லாத இன்பத்தை பெற்றுக்கொண்டேன். நீ என்னிடமிருந்து எதனை பெற்றுக்கொண்டாய்? நீ என்னிடமிருந்து என்னத்தை பெற்றுக்கொண்டாய்? இதற்கு என்னிடம் என்ன பிரதி விவகாரம் இல்லையே, என்னை பெற்றுக்கொள்வதற்கு என்னிடம் வேறு ஒன்றும் இல்லையே என்றவாறு அவர் பாடுகின்றார். பின்வரும் வினாக்களுக்கு விடை தரச் சொல்லியிருக்கிறார். பால் நினைந்தூட்டம் என்ற திருவாசகம் இடம்பெற்ற பதிகம். அது பால் நினைந்தூட்டம் என்ற தேவாரம் இடம்பெற்ற பதிகம் இங்கே சொல்லப்பட்டிருது. பாருங்கள், இதாக இருக்குது. சீர்காழி என்ற இடத்துல தான் அது பாடப்பட்டது. இப்பதிகம் அப்பெயர் பெற்றமைக்கான காரணம். இப்பதிகம் அப்பெயர் பெற்றமைக்கான காரணம் என்ன பதியம்? திருவாசகம் இடம்பெற்ற பதியம். பால்நின் தூட்டும் என்ற திருவாசகம் இடம்பெறும் பதியம். அதான் அந்த பதியத்தினுடைய பெயர் கேட்டிருக்கிறார்கள். திருவாசகம் அந்த சீர்காழி என்ற இடத்திலே பாடப்பட்டது. ஆனால் பதியத்தினுடைய பிடித்த பத்து என்றதான் பதியத்தினுடைய பெயர். பிடித்த பத்து. அந்த பிடித்த பத்து என்று இந்த சிவபெருமானை அப்படியே சிக்கன பற்றி கொண்டான், சிக்கன பிடித்து கொண்டாராம் மாணிக்கவாசன். அதெல்லாம் பிடித்த பத்து என்று சொல்லப்படுது. அதுதான் காரணம், பெற்றவைக்கான காரணம். இறைவனுடைய கருணைத்துறத்தினை எடுத்துரைக்கும் அடியது. அவருடைய கருணைத்துறம் எங்கே சொல்லப்படுது? அங்கே தாயை விட சிறந்த அன்புடைய மிக்கவர்கள் அந்த கருணை சொல்லப்படுது. அது சொல்லப்படுது. சங்கரா ஆர்குலோ சதுரர் என்ற தொடரை விளக்க. சங்கரா ஆர்குலோ சதுரர். சங்கரன்னா இறைவன். ஆர்குலோ சதுரர் என்ன உனக்கு என்ன கைமாறு செய்வேன் என்றமாய் மாணிக்கவாசன் இவ்வாறு கேட்டமைக்கான காரணம். நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? நீ இவ்வளவெல்லாம் செய்திருக்கிறாய், என்னிடம் இருந்து நீ வருவதற்கு ஒன்றும் இல்லை என்றது. என்றதான் இந்த கருத்து. அடுத்ததாக சேந்தனார் பாடிய திருவிசைப்பா. திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்றது 9ஆம் திருமுறை. இப்போ நாங்கள் இதுவரையும் 8 திருமுறைகள் பார்த்துருக்கிறோம். தேவாரம் அந்த முதல் 3 திருமுறைகளையும், சம்பந்தர் அடுத்த 3 திருமுறைகளையும், அப்பர் சுவாமிகள் அடுத்த திருமுறை 7ஆம் திருமுறை சுந்தரர், 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், 9ஆம் திருமுறை தான் இந்த சேந்தனார் பாடிய இந்த பாடல். திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று 9ஆம் திருமுறை. திருவிசைப்பா பதியங்களை சேந்தனார் திருமாளிகை முதலான 9 அடியவர்கள் பாடியிருக்கிறார். 9 அடியவர்கள் பாடியிருக்கிறார். திருப்பல்லாண்டு சேந்தனாரால் அருளப்பட்டார். இப்பொழுது திருவிழிமலையில் இருக்கின்ற ஒரு திருவிசைப்பாவை பார்ப்போம். கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை, கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணைமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை, செற்றவர் புறங்கள் செற்ற சிவனை திருவீழி முளரை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிரவன் கண்கள் குளிர்ந்தது. ஞான நூல்களை கற்றறிந்தவர்கள், கற்றவன் தன்னை என்றதான் அந்த கற்றவர். கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை என்று, கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கருணைமா கடலை, அப்படி கருணைமா கடல் போன்று அந்த இறைவனை என்றதான் கருத்து. ஞான நூல்களை கற்றறிந்தவர்கள், விழுங்கும் கற்பகக்கனியாக இருப்பவர், அவர்தான் இறைவன். எல்லையில்லாத பெருங்கருணை கடலான விரை, எல்லையில்லாத பெருங்கருணை கடலான இறைவனை பிறர் அறிந்து கொள்ள முடியாத மாணிக்க மலையை போன்றவர், பிறர் அறிந்து கொள்ள முடியாத மாணிக்க மலையை போன்றவரை மதித்து வழிபட்டவரது மனதிலே தூண்டாமணி போல விளக்கு போல பிரகாசிப்பவர், தூண்டாமணி மணி பிரகாசிக்கிறது மாதிரி. கோபித்தவர்கள் அதாவது அசுரர்களது முப்புறங்களை அழித்த பெருமானை, என்ன முப்புறங்களை அழித்த பெருமானை விளக்க. சங்கரா ஆர்கொலோ சதுரர், சங்கரன்னா இறைவன், ஆர்கொலோ சதுரர் என்ன உனக்கு என்ன கைமாறு செய்வேன் என்ற மாதிரி. மாணிக்கவாசன் இவ்வாறு கேட்டமைக்கான காரணம். நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? நீ இவ்வளவெல்லாம் செய்திருக்கிறாய், என்னிடம் இருந்து நீ வருவதற்கு ஒன்றும் இல்லை என்றது. என்றதான் இந்த கருத்து.
அடுத்ததாக சேந்தனார் பாடிய திருவிசைப்பா. திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்றது 9ஆம் திருமுறை. இப்போ நாங்கள் இதுவரையும் 8 திருமுறைகள் பார்த்துருக்கிறோம். தேவாரம் அந்த முதல் 3 திருமுறைகளையும், சம்பந்தர் அடுத்த 3 திருமுறைகளையும், அப்பர் சுவாமிகள் அடுத்த திருமுறை 7ஆம் திருமுறை சுந்தரர், 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், 9ஆம் திருமுறை தான் இந்த சேந்தனார் பாடிய இந்த பாடல் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று 9ஆம் திருமுறை. திருவிசைப்பா பதியங்களை சேந்தனார் திருமாளிகை முதலான 9 அடியவர்கள் பாடியிருக்கிறார். 9 அடியவர்கள் பாடியிருக்கிறார். திருப்பல்லாண்டு சேந்தனாரால் அருளப்பட்ட. இப்பொழுது திருவீழிமலையில் இருக்கின்ற ஒரு திருவிசைப்பாவை பார்ப்போம். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை, கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணைமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை, செற்றவர் புறங்கள் செற்ற சிவனை திருவீழி முளரை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிரவென் கண்கள் குளிர்ந்தது. ஞான நூல்களை கற்றறிந்தவர்கள், கற்றவன் தன்னை என்றதான் அந்த கற்றவர். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை என்று, கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கருணைமா கடலை, அப்படி கருணைமா கடல் போன்று அந்த இறைவனை என்றதான் கற்று. ஞான நூல்களை கற்றறிந்தவர்கள் விழுங்கும் கற்பகக்கனியாக இருப்பவர், அவர்தான் இறைவன். எல்லையில்லாத பெருங்கருணை கடலான விரை, எல்லையில்லாத பெருங்கருணை கடலான இறைவனை பிறர் அறிந்து கொள்ள முடியாத மாணிக்க மலையை போன்றவர், பிறர் அறிந்து கொள்ள முடியாத மாணிக்க மலையை போன்றவரை மதித்து வழிபட்டவரது மனதிலே தூண்டாமணி போல விளக்கு போல பிரகாசிப்பவர், தூண்டாமணி மணி பிரகாசிக்கிறது மாதிரி. கோபித்தவர்கள் அதாவது அசுரர்களது முப்புறங்களை அழித்த பெருமானை, என்ன முப்புறங்களை அழித்த பெருமானை, திருவேலி மலையை வீட்டில் எழுந்தள்ளி இருக்கின்ற பெருமானை கண்டு என் மனம் குளிர்ந்த கண்கள் குளிர்ந்தனவே, என்னுடைய கண்கள் குளிர்ந்தனவே என்று பாடுகிறது. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை, இறைவனை தான் எல்லாம் சொல்லப்படுது. கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை, கற்பகக்கனி போன்றவர் இறைவர். மற்றவர் அறியா மாணிக்க மலையை, மற்றவர் அறியாத மாணிக்க மலையாகிய இறைவனை மதிப்பவர் மனமணி விளக்கை, மதிப்பவர்கள் மனமணி விளக்கா தூண்டாமணி விளக்கு போல இருப்பவரை. செற்றவர் புறங்கள் செற்றவன் சிவனை, அந்த முப்புறங்களையே எரித்த இறைவனை, அந்த இறைவன் தான் திருவீழி நிலையை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை, தில்லி நிலையில் இருக்கின்ற அந்த இறைவனை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண்கள், அதை கண்டு என்னுடைய உள்ளம் குளிர்ந்ததாக அவர் பாடுகிறார். அடுத்தது திருப்பல்லாண்டு சேந்தனார். இது கோயில் என்ற இடத்தில் பாடப்பட்டது. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். பாலுக்காக ஒரு குழந்தையோடு அழுகின்றது. அப்படி அழுகின்ற போது அங்கே பார்க்கடலை இந்த பிரான். மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவர், திருமாலுக்கு சக்கராயத்தை வழங்கியவர். மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லைதன், தில்லையிலே இருக்கின்றவர். ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றப்பெருமே இடமாக, யாகங்களை நடத்துகின்ற அந்த அந்தணர்கள் வாழ்கின்ற அந்த சிற்றம்பலத்தை தான் இடமாக கொண்டவர். பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே வல்லாண்டு நடம் பயில்கின்றது என்று நடனமாக கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு பல்லாண்டு ஓடுவது என்று பாடுகின்றார். விக்கிரபாதர் என்ற முனிவரது மகனாக உபமன்யு என்றவர், அவர்தான் பாலுக்கு அழுதவர். அந்த பாலகன் பால் வேண்டி அழுதபோது அவனுக்கு திருப்பார்க்கடலையை அழைத்து உண்ணக் கொடுத்த பெருமான், திருப்பார்க்கடலையை அழைத்து உண்ணக் கொடுத்த பெருமானம், திருமாலுக்கு சக்கரப்படையை கொடுத்த பெருமானம், திருமாலுக்கு சக்கராயுதத்தை கொடுத்த பெருமானம், நிலை பெற்ற தில்லை என்ற திருப்பதியிலே வேதங்களை இடையறாது ஓதுகின்ற அந்தர் வாழ்கின்ற அந்த சிற்றம்பலத்தையே இடமாக கொண்டு, அங்கே அந்தணர்கள் வாழுகின்ற அந்த சிற்றம்பலமாகிய அந்த சிதம்பரத்தையே இடமாக கொண்டு
ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றவராகிய பெருமானை போற்றி புகழ்ந்து பல்லாண்டு வாழ் என்று வாழ்கிறார். வினாக்களுக்கு விடையை பாருங்கள். திருவிசைப்பா பாடியோர் எத்தனை பேர்? அது 9 பேர் என்று சொல்லப்படுகிறார். திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இரண்டையும் பாடியவரின் பேரே இந்த ரெண்டு அதான் இந்த சேந்திராண்ட திருவிசைப்பாவும் பாடியிருக்கிறார், திருப்பல்லாண்டும் பாடியிருக்கிறார். சேந்திரா இறைவனை எவ்வாறெல்லாம் உருவகித்து பாடுகிறார் இங்கே சொல்லியிருக்கிறார். அதாவது பாலுக்கு பாலகன் வேண்டி எழுத பார்க்கடல் இந்த பிரான் என்ற அந்த பதியில் அவருடைய செயற்பாடு சிறப்பார். அவர் பாலுக்கு அதாவது ஓமஞ்ச முனுவுக்கு திருப்பார்க்கடலை எடுத்து கொடுத்தவர், திருமாலுக்கு சக்கராயுதப்படியை வழங்கியவர், அந்த வாழ்ந்த தில்லை சிற்றம்பலத்தை இடமாக்கும் ஆனந்தம் ஆடுகின்றவர் என்றெல்லாம் சொல்லுகிறார். இறைவன் பார்க்கடலை அளித்தமைக்கான காரணம் அங்கே முனிவர் குழந்தையாக இருக்கிற போது பாலுக்காக அழுகிறார். அந்த அங்கே திருவள்ளுவர் செய்கின்றார். பாலுக்கு பாடல் என்ற பல்லாண்டு பாடல் சிற்றம்பலம் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறது? சிற்றம்பலம் என்றால் அந்த அந்தணர்கள் அந்த யாகங்கள் செய்கின்ற அந்தணர்களெல்லாம் வாழுகின்ற சில்லை சிற்றம்பலம் என்று சொல்லுகிறார். டேராது ஒதுகின்ற அந்தணர்கள் வாழுகின்ற சில்லை சிற்றம்பலம் என்று சிறப்பாக அந்த அது மட்டுமல்ல ஆனந்த தாண்டவன் ஆடுகின்ற சிற்றம்பலம் என்று சிறப்பாக சொல்லுகிறார். இனி அடுத்ததாக திருமூலர் பாடிய திருமந்திரம். இது 10ஆம் திருமுறை. இது 10ஆம் திருமுறையாக வருகிறது. ஆகவே இந்த 10ஆம் திருமுறையை அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.